அங்கேருந்து தூக்கிட்டு அந்த வீட்டுக்கு முன்னாடி இருந்த ஒரு ஷெட்டில், அந்த ஷெட்டுக்கு பக்கத்தில் ஒரு டாய்லெட் இருந்திருக்கு. அந்த டாய்லெட்டில் அந்த குழந்தை மர்ம உறுப்பில் பிளட்டு வடிஞ்சிருக்கு. போகிற வழியில் அந்த குழந்தையும் இறந்து போச்சு. எப்படா உங்களுக்கு மனசு வருது? இந்த மாதிரி 5 வயசு குழந்தைகிட்ட என்னடா கிடைக்க போகுது? 5 வயசு குழந்தைகிட்ட என்னங்க கிடைக்க போகுது? அந்த குழந்தைய கொதறி வச்சிருக்கிறான். ஸோ அந்த குழந்தையும் எடுத்துட்டாங்க, அக்யூஸ்டையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க இந்த போலீஸ். இப்போ எல்லாருக்கும் தெரியும், இப்போ எக்கச்சக்கமான ரேப் அண்ட் மர்டர் நடந்துட்டு இருக்கு. நீங்கள் கல்கத்தா இஷ்யூவை பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் எக்கச்சக்கமான ஸ்கூலில் பாலியல் வன்கொடுமை, காலேஜில் பாலியல் வன்கொடுமை, ரோட்டில் நடந்து போகிற பெண்களையும் விட்டு வைக்கிறதில்ல, வயசான கிழவிங்களையும் விட்டு வைக்கிறதில்ல. இந்த மாதிரி எக்கச்சக்கமான ரேப் அண்ட் மர்டர் தமிழ்நாட்டில் அரங்கேறிட்டு தான் இருக்குது. தமிழ்நாடு மட்டும் இல்லை, உலகம் ஃபுல்லாக இந்த பிரச்சனை இருக்குது. எஸ்பெஷலி இந்தியா ஃபுல்லாக இந்த ரேப்பு